ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினே மூன கழல் தொழு தெழிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2025 வெள்ளிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீரராக நாங்கள் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று பிரதோஷ விரதம். சிவன் ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே நந்தியம்பெருமானத்திலே விசேஷ அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். அங்கே அந்த சிவன் ஆலயத்திலே பிரதட்சணம் நடைபெறுகின்ற பொழுது ஏனைய காலங்களைப் போல் கோவிலை சுற்றி வருவதல்ல. சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து பலமாக வந்து கோமுகை வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடோடு கூடியது இந்த பிரதோஷ விரதம். சிவனாலயங்களிலே பிரதோஷ வழிபாடும் கலந்து கொள்வதோடு இன்று இன்னும் ஒரு சிறப்பு, நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் என்பது இது பலருக்கும் புரியாது. இந்த நட்சத்திரங்கள் 27. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே 2 நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவம். அந்த திரு என்ற அடைமொழி இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளும் 2 நட்சத்திரத்துக்கு இருக்கும். ஒன்று திருவாதிரை, ஒன்று திருவோணம். இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனபூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம் என்று அந்த திரு என்ற அடைமொழி சேர்ந்தது 2 நட்சத்திரங்களுக்கு. அந்த திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று அந்த 27 நட்சத்திரங்கள் நடைபெறும். எனவே இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் திருவென்ற அடைமொழி மட்டுமல்ல, இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பு. திருவாதிரை என்பது சிவனுக்குரியது, திருவோணம் என்பது விஷ்ணுவுக்குரியது. எனவே இந்த திருவோண நட்சத்திரம் இன்று ஆவணி மாதத்து திருவோணத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள், 18ஆம் படி பூஜைகள், நெய்யபிஷேக ஆராதனைகள் என்று சபரிமலையிலே கொண்டாடப்படும். அது மட்டுமல்ல, கேரள நாட்டிலே, மலையாள தேசத்திலே இந்த ஆவணி ஓணம் என்பது பெரிய ஒரு பண்டிகையாக, இப்போ நாமெல்லாம் சித்திரை புது வருஷத்தையோ அல்லது தீபாவளியோ எவ்வாறு கொண்டாடுகிறோமோ அதுபோல் கேரள மக்கள், இந்த மலையாள தேசத்து மலையாள மக்களுக்கு இந்த ஓணம் பண்டிகை என்கின்ற வகையிலே சிறப்பான முறையிலே அங்கே அந்த கொண்டாட்டங்கள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளோடு நடைபெறும். அதேபோல் குருவாயூரப்பன் ஆலயத்திலே, சபரிமலை ஐயப்பனுடைய ஆலயத்திலே சிறப்பான அபிஷேக, பூஜை, வழிபாடு, நெய் அபிஷேகங்களோடு 18ஆம் படிகளோடு கூடியதாகிய சிறந்த பூஜை வழிபாடுகள். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சபரிமலையிலே சென்று இந்த ஓணம் பண்டிகையிலே கேரள தேசத்து அத்தனை குடும்பங்களும்
சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளைய தினத்திலே யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா, அதேபோல் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி ரமேஸ்புரம் என்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமியினுடைய இந்த பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பின்னிரவு ஆரம்பமாகி ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதேபோல் வந்தாறுமூலை மட்டக்களப்பு வந்தாறுமூலை மருங்கையடி பிள்ளையார் சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த உற்சவத்திலே நாளை மறுநாள் அங்கே உற்சவங்கள் நடைபெற்று திங்கட்கிழமை சம்ஹாருஷமாகிய வேட்டை திருவிழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து ஆலயத்தை நல்வழிப்படுத்தி வந்த அமரரான சிவஸ்ரீ கானா ஜெயக்குமார குருக்களையா அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடு இந்த உற்சவங்களை அவருடைய புதல்வர்கள் அவருடைய உறவினர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த பூஜை வழிபாடுகளும் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.